எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல வர ரீல்ஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபின்ஃப்ளூயன்சர் சொல்லக்கூடிய விஷயங்களை பிளைண்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் சரியா இல்ல தவறா அப்படின்னா இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதுல இருக்க நல்ல விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர் ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பினான்சியல் கான்செப்டையும் சிம்பிளிஃபைடா சொல்றதுனால அதை பாக்குற ஆடியன்ஸ் உடைய பினான்சியல் லிட்ரஸி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, இந்த வீடியோஸ் அவங்க தொடர்ந்து பார்க்க சொல்ல அவங்க மோட்டிவேட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ள போவாங்க. பட் இதுல இருக்க நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெறும் 2% ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்காங்க. சோ செபில இருந்து அவங்களுடைய ரிசர்ச்சுக்கா இருக்கட்டும் இல்ல புரோக்கிங்கா இருக்கட்டும் அவங்களுக்கான ஆத்தரைசேஷன் கிடைச்சிருக்கும். ரிமைனிங் யாருமே இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் ஜெனரிக்கான விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. பட் பினான்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே மாறும். சோ அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற ஸ்கேம் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய பேர் இந்த ரீல்ஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு தவறான ப்ராடக்ட்டையோ இல்ல தவறான விஷயங்களையோ ப்ரோமோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது மூலமா ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு பினான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை சூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க கண்டினியூஸா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரியும். சோ அவங்களுடைய அட்வைசரிய நீங்க எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது நிறைய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜுக்கு வந்து கரெக்டா இருக்குமே தவிர இது எந்த அளவுக்கு பிராக்டிகலா லைஃப் லாங் வரும் அப்படிங்கறத நம்மளால அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது.